த லார்ட். டுடே நம்ம வேதத்துல தேவனுடைய வசனங்களுக்குள்ளாக நாம பாக்குற ஒரு மோட்டிவேஷன் கருத்து என்ன அப்படின்னா, சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நம்ம முதல் வீடியோல பார்த்தோம், உத்தம இருதயம் பற்றி பார்த்தோம். தேவனுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் எப்படி பார்க்குது, எதை தேடுது அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு. அதாவது நம்மளுடைய தேடல்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா இருக்கு. ஜீவனத்திற்கான தேடுதல்கள்ல ஓடுறோம், ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் தாகத்துல ஓடுறோம். உலக பிரகாரமா எல்லா வசதிகள் இருந்தும் நம்மளுடைய சுய மேன்மைக்கான சில தாகங்கள் தேடல்கள் ஓடுறோம். இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடல்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய பரிசுத்தமான கண்கள் அவருடைய கண்கள் எதை தேடுகிறது அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு பார்த்து அவருடைய கண்கள் நம்மளை தேடிக்கொண்டு இருக்கு. சோ நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வு நம்மளுக்குள்ள எப்போதும் இருக்கணும். எப்ப அது உருவாகும் அப்படின்னா, குற்ற உணர்வு இல்லாத பட்சத்துல நம்மளிடத்துல தேவனுடைய அந்த கிருபையால, அவருடைய மகிமையால, அவருடைய பிரசன்னத்தால, அவருடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியாக நமக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் அவரால உண்டாக்கப்படும். சோ நாம தேவனை தேடுகிற உணர்வுகளை உருவாக்கி கொள்ள வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்க ஜெபிக்க, நாம அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வல்லமைகளை நினைத்து நம் வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எண்ணி எண்ணி துதிக்க நமக்குள்ள அந்த உணர்வு உண்டாகும். சோ பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் எதை தேடிக்கொண்டு இருக்குது அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு அவருடைய கண்கள் துளாவி கொண்டிருக்கிறது. அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கும் பட்சத்துல நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் அனைத்து தேவைகளையும், அனைத்து தாகங்களையும், ஆத்தும தேடுதல்களையும் தேவன் நம்மளுக்கு நிறைவாக்கி கொடுப்பார். கூடிய சீக்கிரம் உருவாக போகிற மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் உருவாக போகிற ரகசிய வருகையிலே கூட அவரை நாம உத்தம இருதயத்தோட, அவரை தேடுகிற உணர்வோட, ஜெயம் கொண்ட ஜெயாளிகளாக அவரை நம்ம தைரியமாக முகாமுகமாய் காண முடியும். அதற்கான ஆயத்தம் தான் இந்த ஜெபம், வேத வாசிப்பு, துதி, தேவனை தேடுகிற ஒரு உணர்வு. அப்படியாக தேவன் அந்த உணர்வை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக நாம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.